வீடியோல என்ன பார்க்க போறோம்னா consolidate identical data from 12 separate tables into one table. அப்புறமா என்ன பார்க்க போறோம் make pivot table and chart. இது என்னது consolidate identical data அப்படின்னாச்சுன்னா இங்க காமிக்கிறேன் பாருங்க. இந்த 12 tables இந்த ஷீட்ல பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கம்பெனில எப்படி டேட்டா வச்சிருப்பாங்கன்னா சேல்ஸ் வேல்யூ இல்லைன்னா வேற ஏதாவது ஆர்டர் வேல்யூ இல்லைன்னா ப்ராஃபிட் வேல்யூ ஏதாவது ஒரு டேட்டா இந்த மாதிரி வந்து தனித்தனியாக மந்த் வைஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து ஜனவரி மந்த்துக்கு உண்டான டேட்டா. ரீஜன் வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு இருக்கு. ஜனவரி மந்த்ல வந்து சேல்ஸ் வேல்யூ 123 lakhs, சவுத் 234 lakhs, ஈஸ்ட் 345 லட்சம், வெஸ்ட் 456 லட்சம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பிப்ரவரி போட்டிருக்காங்க. இங்கே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி அடுத்த 6 மாதத்துக்கு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே, இது வந்து என்ன இது ஜூலை, இது ஆகஸ்ட், இது செப்டம்பர், இது அக்டோபர், இது நவம்பர், இது டிசம்பர். இந்த மாதிரி 12 மாதத்துக்கு உண்டான டேட்டாவை செப்பரேட்டாக 12 டிஃப்ரெண்ட் டேபிளில் வச்சுருப்பாங்க. அது அவங்களோட பர்டிகுலர் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. பட் இந்த டேட்டா வச்சு சில ஆட்டோமேஷன்லாம் அவங்களால பண்ண முடியாது. கிராஃப் வந்து டக்குன்னு போட முடியாது. ஓகே, அனலைஸ் பண்ணணும்னா டக்குன்னு பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் இயருக்கும் இதே மாதிரி அவங்க டேட்டா போட்டு நெக்ஸ்ட் இயருக்கு இதே மாதிரி ஃபார்மேட்டில் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மெத்தடில் அது வந்து அவங்க ஈஸியாக போடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிறனால அவங்க ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, பட் இதை வந்து எப்படி நம்ம கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வர்றது, ஒரே டேபிளில் வந்து நம்ம எப்படி கன்சாலிடேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கன்சாலிடேட் ஐடென்டிக்கல் டேட்டா அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? ஃப்ரம் 12 செப்பரேட் டேபிள்ஸ் டு ஒன் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஒன் டேபிள் போட்டதுன்னா அது வந்து நம்ம பிவட் டேபிள் போடுறது ஈஸி, அப்புறம் சார்ட் டக்குன்னு போடுறது ஈஸி. ஓகே, ஸோ இப்படி எப்படி கன்சாலிடேட் பண்ணுறது? ஒரு ஷீட் வந்து கன்சாலிடேட்னு ஒரு இது ஷீட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கன்சாலிடேட்டட் இருக்கும். ஓகே, இப்போ இதில் A1ல கிளிக் பண்ணிக்கிறேன். நேராக போயிட்டு டேட்டான்ற டேப்ல போயிட்டு என்ன பண்ணணும், டேட்டான்ற டேப்ல போயிட்டு இங்கே கன்சாலிடேட்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இந்த கன்சாலிடேட் அப்படின்ற இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஐக்கானை கிளிக் பண்ண உடனே சம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது சம்மே இருக்கட்டும். ஓகே, அப்புறம் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போய் நம்ம ப்ரௌஸ் அப்படின்ற இடத்துல வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிப்போம். ரெஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ப்ரௌஸ் கிளிக் பண்ணாமல் நான் இந்த ஃபுல் ரெக்டாங்கிள் பிளாக்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த வெர்டிகல் பிளாங்க் இப்போ வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணுறேன், 12 டேபிள்ஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு ஜனவரியில் உண்டான ரீஜியன்ல இருந்து இந்த 456 வரைக்கும் உண்டான டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இது என்னதுன்னா A1 to B5, அதாவது என்டையர் ஜனவரி சேல்ஸ் டேட்டா எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன வந்துருக்கு பார்த்தீங்களா, ரெஃபரன்ஸில் சிங்கிள் கோட்டில் வந்து 12 ஸ்பேஸ் டேபிள், அப்புறம் வந்து சிங்கிள் கோட் முடிஞ்சிருக்கு. இது என்னதுன்னா நம்ம 12 டேபிள்ஸ் இந்த ஷீட்டோட நேம். நம்ம எதுவும் டைப் பண்ணல இந்த இடத்துல, ஜஸ்ட் அந்த ஏரியா செலக்ட் பண்ணால் இது அப்படியே வந்துச்சு. ஓகே, அப்புறம் ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் வந்துருக்கு. ஓகே, இதெல்லாம் இது வரைக்கும் வந்து ஃபுல் ஷீட் நேம் அர்த்தம். ஓகே, அடுத்து $A $1 ஃபுல் கோலன் $B $5 அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஆஃப் A1 to B5 அர்த்தம். ஓகே, இது அப்படியே என்ன பண்ணுவோம், இந்த ஆட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த ஆல் ரெஃபரன்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட் ஆட் ஆகி இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இதே மாதிரி அடுத்து ரெண்டாவது டேபிள் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது டேபிள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துடணும். இது மாதிரி 12 டேபிளையும் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மூணாவது டேபிள் ஆட் பண்ணியாச்சு. நாலாவது டேபிள் அடுத்தது என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது அஞ்சாவது டேபிள். ஓகே, அடுத்தது ஆறாவது டேபிள் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஏழாவது டேபிள் ஆட் பண்ணலாமா? ஏழாவது டேபிள் செலக்ட் பண்ணுறேன், ஆட் பண்ணிடுறேன். எட்டாவது டேபிள் ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டானது ஆட் பண்ணிடுறேன். 9வது செப்டம்பர் டேபிள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்துறேன். 10வது டேபிள் வந்து அடுத்த மாதிரி. ஓகே, ரைட். அடுத்தது 11வது நவம்பர் மந்த்துக்கு உண்டான டீட்டெயில் வந்து ஆட் கொடுத்துறேன். ஓகே, அடுத்தது 12வது வந்து டிசம்பருக்கு உண்டான ஆட் கொடுத்துறேன். இப்போ வந்து யூஸ் லேபிள்ஸ் டாப் ரோன் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். டாப் ரோனா என்ன வரும், ரீஜியன் அப்புறம் அந்த மந்தோட இது வரும் இல்லையா. அடுத்தது லெஃப்ட் காலம் இருக்கு, இதையும் வந்து போட்டுக்கணும். இந்த லெஃப்ட் காலத்தில் வந்து நார்த் சவுத் அந்த டீட்டெயிலாம் இருக்காது. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஓகேஞ்சி கொடுத்தாச்சுன்னா இப்போ வந்து கன்சாலிடேட்டர் ஷீட்டில் இருக்கிறோம். A1 தான் இப்போ ஆக்டிவ் செல். இதை வச்சுட்டு தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகேன்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்களா வந்துருச்சா டேட்டா எல்லாமே 12 டேட்டாவும் இந்த இடத்துல வந்துச்சு. இங்கே போயிட்டு நம்ம ரீஜியன் சொல்லி டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு அந்த ஃபார்மேட் வேணால்
மறுபடியும் வந்து ஃபார்மேட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஆல் பார்டர் கொடுத்துக்கிறேன். இந்த ஹெட்டிங் மட்டும் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு டேட்டா இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிவட் டேபிள் போடணும்னா போட்டுக்கலாம், அப்புறம் பிவட் டேபிள் சார்ட்லாம் போடணும்னா போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து சார்ட் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார் சார்ட் எப்படி போடுறது, லைன் சார்ட் எப்படி போடுறது எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல போயிட்டு பார் சார்ட் லைன் சார்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, நார்த் ரீஜியன் எப்படி இருக்கு, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது சவுத் ரீஜன் சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இன்சர்ட் போயிட்டு ஸ்டேட்டு பிவட் சார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேபிள் ரேஞ்ச் வந்து A1ல ஸ்டார்ட் ஆகி M5ல முடியுது. இந்த டேபிள் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு பண்ணால் பெட்டர். ஓகே, பிவட் சார்ட் அப்படின்ற கிளிக் பண்ணோம்னா பிவட் சார்ட்னு வருது. பிவட் சார்ட் அண்ட் பிவட் டேபிள்னு இருக்கு. இந்த ரெண்டுல வந்து ஃபர்ஸ்ட் பிவட் சார்ட்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்க்கலாமா. கிளிக் பண்ணோன்னா என்ன வருது, கிரியேட் பிவட் சார்ட்னு ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. சூஸ் தி டேட்டா தட் யூ வாண்ட் டு அனலைஸ்ன்னு சொல்லி போட்டு செலக்ட் டேபிள் ஆர் ரேஞ்ச் போட்டு டேபிள் ஆர் ரேஞ்ச் இருக்கிறதுல வந்து நமக்கு வந்து கன்சாலிடேட்டர்ன்ற ஒரு ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட் நேம், அந்த ஷீட் நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. நம்ம செலக்ட் பண்ண டேட்டா வந்து A1 to M5 அப்படின்றது இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகுது. யூஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ்னா வேற ஒரு ஃபைல்ல இருந்து வருது அப்படின்னு எடுத்தோம். நமக்கு டேட்டா இந்த ஃபைல்லே இருக்குது. நம்மளோட ஸ்கோப் ஃபார் டிஸ்கஷன் இந்த வீடியோக்கு வந்து இந்த ஷீட்ல உண்டான டேபிள் மட்டும் தான் நமக்கு பார்க்க போகிறோம். அதனால இது தேவையில்லை. ஓகே, யூஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் வேண்டாம். அது மாதிரி வந்து நியூ ஒர்க் ஷீட்டா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டான்னு சொல்லி கேட்டதுன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல கொடுத்துட்டு லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகே, B7ல கொடுக்குறேன். நமக்கு வந்து B7ல இந்த கிரியேட் பிவட் சார்ட்னு சொல்லி வரப்போகுது, சார்ட் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ சூஸ் வெதர் யூ வாண்ட் டு அனலைஸ் மல்டிபிள் டேபிள்ஸ், ஆட் திஸ் டேட்டா டு டேட்டா மாடல். இப்போ நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஃபைலில் ஒரு பர்டிகுலர் டேபிள் இருக்கு, கன்சாலிடேட்டட் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கு. இன்னொரு ஃபைலில் வேற ஒரு டேட்டா இருக்கு. ரெண்டையும் வந்து நான் மெர்ஜ் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சில அனலைசிஸ்லாம் தேவைப்படுதுன்னா ஆட் திஸ் டு டேட்டா மாடல்னு சொல்லி சொன்னேன். என்னோட டேட்டா மாடலில் இந்த சேல்ஸ் வேல்யூ ஃபார் திஸ் பர்டிகுலர் இயர் இருக்கு, சேல்ஸ் வேல்யூ ஃபார் அனதர் இயர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேட்டா மாடல் எடுத்துக்கலாம். இல்லை சேல்ஸ் இல்லைன்னா ப்ராஃபிட்டை பற்றி பார்க்கணும், வேற ஒரு ப்ராஃபிட் பற்றி பார்க்கணும்னா ஒரு சில டேட்டா மாடல்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக சொன்னால் தான் புரியும், இப்போதைக்கு புரியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம கன்சாலிடேட்டர்ன்ற போய் பார்ப்போம். ஓகே, ஓகே கொடுத்தோன்னே என்ன வருது பார்க்கலாமா. இப்போ ஒரு பிவட் டேபிள் ஒன்று வந்திருக்கு, சார்ட் ஒன்று வந்திருக்கு. நம்ம கொடுத்த பிவட் சார்ட்னு மட்டும் தான் கொடுத்தோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் வந்திருக்கு. இந்த பிவட் டேபிள் ஏரியா நம்ம வந்து ஆல்ரெடி பிவட் டேபிள் வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். இப்போ பிவட் டேபிள்ன்றத இங்கே கிளிக் பண்ண உடனே என்ன வருது, நமக்கு இந்த இடத்துல பிவட் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், பிவட் டேபிள் அனலைஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா மேலே இப்போ போயிட்டு பிவட் டேபிள் 1 இருக்குல்ல, அதை நேமை நம்ம மாற்றோம்னா மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பிவட் டேபிள்ன்றதா PT1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, மாத்திரம் நேம் மாத்திரன்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே பிவட் டேபிள் 1ன்றது PT1 மாறப்போகுது. நம்ம இந்த PT1ன்றது இந்த அதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு, நம்ம கமாண்ட் இன்னும் என்டர் பண்ணி முடிக்கல. ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல பிவட் டேபிள் 1ன்றது PT1 சொல்லி மாறிடும். ஓகே, என்டர் பண்ணிட்டேன், இப்போ PT1 மாறிச்சு. இப்போ இங்கே சார்ட் ஒன்று வந்துருக்கு. இந்த சார்ட் வந்துருக்குன்னா நமக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படின்றது இந்த பிவட் சார்ட் ஃபீல்டு இருக்கு இல்லையா, பிவட் சார்ட் ஃபீல்டு, முன்னாடி பிவட் டேபிள் ஃபீல்டுன்னு சொல்லி பார்த்துருப்போம். பிவட் டேபிள் பார்க்கும்போது இப்போ டைரக்டா பிவட் சார்ட் ஃபீல்டுன்னு வந்திருக்கு. இந்த சார்ட்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரீஜன் இருக்கு, அப்புறம் வந்து இந்த பாருங்க A1ல ரீஜன் இருக்கு, B1ல ஜான் அப்படின்ற டேட்டா இருக்கு, அடுத்து வந்து C1ல FEBன்ற போட்டிருக்கு, மந்தோட பேர். B1ல மந்தோட பேர் என்னது, ஜான், JAன்னா ஜனவரின்னு அர்த்தம். C1ல மந்தோட பேர் பிப்ரவரி. அதே மாதிரி அப் டு M1ல டிசம்பர் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுதான் இங்கே வந்து ஜான், ஃபெப், MERலாம் போட்டு வெட்டிகளாக அங்கே வந்திருக்கு இல்லையா, அப் டு டிசம்பர் வரைக்கும் வந்திருக்கு பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம ரீஜன் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன வந்திருக்கு பாருங்க, இந்த பிவட் டேபிளில் ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட்னு சொல்லி ரோ டேட்டாவில் வந்து ரோ லெவல்ஸ்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே இந்த 4 பிளாக்கரில் பாருங்க, ஃபில்டர்ஸ்ன்றதுல எதுவும் இல்லை, லெஜண்ட் சீரீஸில் எதுவும் இல்லை, அப்புறம் ஆக்சிஸ் கேட்டகரிஸ்ன்றது ரோ லெவல்ஸ்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் சிக்மா வேல்யூஸ்ல எதுவும் இல்லை. நமக்கு சிக்மா வேல்யூஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா என்ன பண்ணோம், ஜனவரின்னு சொல்லி கிளிக் பண்றேன். இப்போ ஜனவரிக்கு வந்து டேட்டா வந்துட்டு இந்த இடத்துல வந்துருக்கு இல்லையா. ஓகே, அப்புறம் ஃபுல்லா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாமா, எல்லா மந்த்தையும் செலக்ட் பண்றோம் இப்போ. ஓகே,
ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ எல்லா மந்த் செலக்டாக இருக்கா? எல்லா மந்த் செலக்ட் ஆகும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12 டேட்டா அந்த இடத்துல வந்துருக்கு இல்லையா? இதுதான் நம்மளோட சார்ட்டோட டீட்டெயில். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து இந்த சார்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இந்த சார்ட்டை நம்ம எப்படி நமக்கு மீனிங்ஃபுல்லாக வேணும்னு பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? எப்படி நமக்கு மீனிங்ஃபுல்லாக வேணும்னு பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நான் போயிட்டு இந்த ரீஜியன்றதை ஃபில்டர் பண்ணுற மாதிரி ரீஜியன் இருக்குல்லையா, ஆல்ரெடி டிக் மார்க் பண்ணதுனால என்ன இருக்கு? இந்த ஆக்சிஸ் கேட்டகரிக்கு போயிடுச்சு. ஓகே. ஆக்சிஸ் கேட்டகரின்றது எங்கே வந்திருக்கு? இந்த டேபிளில் பாருங்க, B7 to B12 பாருங்க, ரோ லெவல்ஸ் ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட் இருக்கு இல்லையா? இப்போ அதில் போயிட்டு மறுபடியும் இந்த ரீஜியன்றது இருக்க மறுபடியும் வந்து இதை வந்து அதை செலெக்ஷனை வந்து டீசெலக்ட் பண்ணாமல் அப்படியே கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்? ட்ராக் பண்ணி நேராக கொண்டு வந்து ஃபில்டர். ஓகே. will overlap the pivot table PT1 with the data already in the sheet. Consolidated. Do you want to replace this? Yes, சொல்லி கொடுத்து பார்ப்பேன், என்ன வருதுன்னு பார்ப்பேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஆல்ரெடி கொடுத்துருக்க டேட்டாவில் போய் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன மேலே போயிட்டு வந்திருக்கு. ஃபில்டர்ன்றது அங்கே போயிருக்கு. ஸோ நமக்கு அது வேண்டாம் அப்படின்றத என்ன பண்ணோம்? அண்ட் சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த பிவட் டேபிள் இருக்கு இல்லையா? இப்போ பிவட் டேபிள் ஜஸ்ட் இதை கட் பண்ணி கொஞ்சம் நான் வந்து ஒரு 5 ரூபா தள்ளி கீழே போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறோம்? இந்த ரீஜனை மறுபடியும் எடுத்து ஃபில்டரில் போடலாம். இப்போ ஃபில்டர்ன்றது வந்து ரீஜியன் அப்படின்றது B11 வந்திருக்கு. ரீஜியன் வந்து அதோட எப்படி செலெக்ஷன் பண்ணலாம்னு சொல்லி ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு மோடு வந்திருக்கு C11. ஓகே. இப்போ இங்கே போயிட்டு நம்ம போய் ஆல் இந்த இடத்துல செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து ஈஸ்ட், நார்த்து, சவுத், வெஸ்ட் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணலாம், இல்லை மல்டிபிளாக செலக்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ ஆல்ன்றதை எடுத்துட்டேன். இப்போ ஈஸ்டோட டேட்டா மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாச்சுன்னா இப்போ பாருங்க, ஈஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த சார்ட்டை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு என்ன பண்றோம்? சார்ட்டோட டிசைன் இருக்கு பார்த்தீங்களா? இங்கே டிசைன் இருக்கு. இதில் போயிட்டு நேராக குயிக் லேஅவுட்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? இந்த ட்ரெண்ட் இந்த மாதிரி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கிற ஏரியா வந்து இந்த இடத்துல ரீஜன் வந்து சார்ட்லேயே இருக்கு. ஸோ நம்ம பிவட் டேபிளில் போய் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. பிவட் டேபிளில் பண்ணாலும் இங்கே வரும், இங்கேயும் வரும், இதுலேயும் வரும். இப்போ வந்து ஈஸ்ட் எடுத்துட்டு நார்த்து போடுறேன். இப்போ இந்த சார்ட்லேயே வந்து என்ன இருக்கும்? நார்த்து தான் ஃபில்லப் ஆகிருக்கும் பாருங்க. நார்த்து தான் ஃபில்டர் ஆயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த சார்ட்ல வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி வச்சுன்னா நார்த்து தான் செலக்ட் ஆயிருக்கு. காரணம் இந்த இடத்துல பிவட் டேபிள்லையும் போய் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ சார்ட் டைட்டில் வந்து என்னென்ன? சார்ட் டைட்டில் வந்து சேல்ஸ்ன்னு சொல்லி மாற்றிக்கலாம். நமக்கு சேல்ஸ்ன்னு வேணும்னா சேல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஒரே சார்ட்ல நம்ம நார்த் ரீஜியன், அப்புறம் சவுத் ரீஜியன் அந்த மாதிரி தனித்தனியாக பார்த்துக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. இப்போ நார்த் ரீஜனோட டேட்டா இங்கே இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு வெஸ்ட்னு சொல்லி பார்ப்போம். வெஸ்டோட ரீஜன் இந்த மாதிரி இருக்கு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஓகே. ஸோ எதுக்கு எப்படி பண்ணணும்னா, நார்மலாக பிபிடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு பிபிடியில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல போய் ஜஸ்ட் மாற்றி பண்ணுவாங்க. ஒரு பிபிடி ஒன்று போட்டு காமிக்கிறோம். பிபிடின்னு சொல்லி போட்டு ஒரு ஜஸ்ட் பிளாங்க் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? பிளாங்க் ப்ரெசன்டேஷன் சொல்லி போடுறேன். ஓகே. இப்போ இந்த இதில் வந்து இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். டெலிட். பார்டரில் போயிட்டு செலக்ட் பண்ணால் டெலிட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்லைடு இந்த இடத்துல லெஃப்டில் இருக்கிறத காப்பி பண்ணி 1 2 3 4 5 போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ரெண்டாவது ஸ்லைடில் போயிட்டு நான் என்ன பண்ணோம்? எனக்கு ஃபர்ஸ்ட் கிராஃப் எனக்கு எந்த கிராஃப் வேணும்? ஈஸ்ட் கிராஃப் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வச்சுக்கோங்க. ஈஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஈஸ்டோட கிராஃப் இருக்கு இல்லையா? இங்கே சேல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ சேல்ஸ்ன்றது போயிட்டு ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டீட்டெயில் வந்து எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து டோட்டலாக வந்து இந்த இடத்துல வந்து கீழே எனக்கு வந்து டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி வரேன். ஒன்று ஒன்றா வேல்யூ பார்த்துட்டு இருக்க முடியாது, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா டேபிள் ஒன்று இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? டிசைனில் போயிட்டு குவிக் சேஞ்ச் லேஅவுட்டில் போயிட்டு இந்த டேபிள் வேல்யூ வர வைக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ டேபிள் வேல்யூ வர வச்சாச்சுன்னா எப்படி இருக்கு? கொஞ்சம் நிறைய டேட்டா ஆக்குபை பண்ணுறது பார்த்தீங்களா? சம் ஆஃப் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு டேட்டா ஃபுல்லாக வேணும்னு சொல்லி பார்க்காம என்ன பண்ணுவோம்? பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நமக்கு ஈஸியாக வேணுன்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எப்போவுமே வந்து கம்பெனியில் பேசும்போது வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு மாதம் டீட்டெயிலாக வந்து பேசணும்னா ஜஸ்ட் அந்த வேல்யூவை பார்த்துட்டே போயிடுவாங்க. ஜனவரியில் 345 இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்?
இப்போ ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டு இப்போ பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ரீஜன் இருக்குல்லையா, இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு இப்படி போடுறேன். போட்டு என்ன பண்ணுறோம், ஈஸ்ட்னு சொல்லி வர மாதிரி இந்த இடத்துல போடுறோம். ஸோ பிக்சர் பார்த்தோன்னா தெரியும், சேல்ஸ் ஈஸ்ட்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மூணாவது ஸ்லைடில் போயிட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கலாம், ரெண்டாவது ஸ்லைடு ஈஸ்ட்னு இருக்கு. மூணாவது ஸ்லைடு என்ன பண்ணோம், இந்த ஈஸ்ட்ன்றது இங்கே போய் பிவட் டேபிள்லையும் கிளிக் பண்ணலாம், சி லெவல்லையும் கிளிக் பண்ணி மாற்றலாம், இல்லைன்னா டைரெக்டாக சார்ட்டில் போய் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி சார்ட்டில் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து பிவட் டேபிளில் போய் சி லெவலில் போய் பண்ணலாம். ஈஸ்ட் எடுத்துட்டு அடுத்து நார்த் போடலாம். நார்த் போட்டுட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஈஸ்ட்ன்றது கூட நார்த்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும். ஓகே, நார்த்ன்ற டைப். ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துட்டு அப்படியே இந்த டேட்டா வந்து என்ன பண்ணுறோம், நார்த்தோட ரீஜியன் வரைக்கும் அந்த 11th ரோலேருந்து 31st ரோ வரைக்கும் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி காலம் வந்து பார்த்தீங்கன்னா பிலேருந்து எம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டேட்டா வந்துச்சுங்களா இப்போ நார்த்துக்கு. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், நார்த்துக்கு அப்புறம் சவுத் எடுக்கிறோம். சவுத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. ஓகே, ஸோ சவுத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு கிராஃப். இந்த இடத்துல நம்ம நார்த்னு சொல்லி போட்டதை ரொம்ப கவனமாக பண்ணணும். இது சவுத் இப்போதைக்கு. ஓகே, ஸோ சவுத்தோட டேட்டா இது. ஸோ இப்படி தான் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே, ஆனால் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். நீங்கள் இதோட டேட்டா செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிடும். ஓகே, இப்போ வந்து சவுத்து போட்டாச்சு. அடுத்தது வெஸ்ட் பார்க்கணும் இல்லையா, வெஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார் சார்ட்லாம் அந்த மேனுவலாக வந்து நார்த்துக்கு மட்டும் தனியாக போட்டோம் இல்லையா, இப்போ எல்லாமே மொத்தமாக வந்து ஈஸியாக போட்டாச்சு. ஜஸ்ட் ஃபில்டர் மட்டும் தான் பண்ணோம். ஓகே, போயிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம அனிமேஷன் மோடுக்கு போயிட்டு அனிமேஷன் செட் பண்ணால் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு ஓகே, ஸோ அனிமேஷன் வேணும்னா பண்ணிக்கலாம், எல்லாம் அப்படி விட்டுலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம சவுத்துன்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த இடத்துல அதை வந்து டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், 2 சவுத் வரக்கூடாதுல, இங்கே ஒரு சவுத் இருக்கு, இது ஆக்சுவலாக ஈஸ்ட்னு சொல்லி வரும். ஸோ டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறோம், ஈஸ்ட். பட் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா டைப் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வர வைக்கிறதுக்கு நமக்கு மேக்ரோஸ்லாம் இருக்குது. ஓகே, மேக்ரோஸ் இருக்குது, விவிஏ ப்ரோக்ராம்லாம் இருக்குது. அதே மாதிரி பவர் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். பவர் பாயிண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் வந்து நம்ம ஜஸ்ட் டேட்டா வந்து ஜனவரி டேட்டா, பிப்ரவரி டேட்டா அப்படின்னு சொல்லி டிசம்பர் வரைக்கும் டேட்டா மட்டும் என்ட்ரி பண்ணுவோம். 12 என்ட்ரி மட்டும் பண்ண போதும். அப்புறம் நீங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸல்ல வந்து உங்களுக்கு கிராஃப் கிரியேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகி உங்களுக்கு பவர் பாயிண்ட்லேயும் போய் அப்டேட் ஆகி வந்துடும். அந்த மாதிரி நமக்கு மேக்ரோ எல்லாம் பெரிய ப்ராஜெக்ட் லெவல் மாதிரி பண்ணணும். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்கிட்ட வந்து நீங்கள் தனியாக எனக்கு மெசேஜை போட்டிங்கன்னா அதை எப்படி பண்ணுறதுன்றது, எப்படி நம்ம 1-on-1 கிளாஸ் வந்து பெய்டு பேசிஸில் சொல்லி தருவாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வேணும்னா பெய்டு பேசிஸில் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான டேட்டா இங்கே வந்துருச்சு, ப்ரெசன்டேஷன் டேட்டா. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறது, இப்போ இந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷன் சொல்லி கொடுத்துக்கலாமா. ஓகே, சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 2025 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம், இந்த வருஷத்துக்கு உண்டானது. ஸோ இதோட ஹோமில் போயிட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து 72 சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 2025. ரைட், இதுக்கு வந்து ஜஸ்ட் அனிமேஷன் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், அனிமேஷன் ஆனது எப்படி வந்து டேட்டா வந்து நமக்கு தெரியணும்னு சொல்லி இந்த மாதிரி வீல் மாதிரி வருதுன்னா வீல் செலக்ட் பண்ணிக்கணும், பவுன்ஸ் ஆகுதுன்னா பவுன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வீல் மாதிரி வருது. ரெண்டாவது வந்து இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இதை வந்து நமக்கு க்ரோ அண்ட் டர்ன் அப்படின்ற செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பண்ணோம், இதை பிபிடியில் போயிட்டு அனிமேஷன் போயிட்டு என்ன பண்ணோம், அனிமேஷனில் போயிட்டு என்ன பண்ணோம், இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே,
எப்படி செலக்ட் பண்ண, இந்த டேப் இருக்கு இல்லையா, அனிமேஷன் கிளிக் பண்ணணும். இந்த டேப் இந்த இடத்துல இந்த டவுன்ல இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் சொல்லி வருது பார்த்தீங்களா. இந்த என்ட்ரன்ஸ்னா டேட்டா எப்படி உள்ளுக்குள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஆக போகுது, எப்படி பிக்சர் ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வீல் அப்படின்னு கொடுத்தேன் இன்ட்ரோடக்ஷன்ல. ரெண்டாவது இந்த கிராஃபுக்கு வந்து க்ரோ அண்ட் டர்ன் கொடுக்குறோம். இது என்ன கிராஃப்? இது ஈஸ்ட் கிராஃப். ஓகே, அடுத்தது ஸ்லைட் நம்பர் 3 கிளிக் பண்றேன். ஸ்லைட் நம்பர் 3 என்ன இருக்கு? நார்த்ன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு நம்ம நார்த்தை கிளிக், இந்த பிக்சரை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அனுப்புறோம் இந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணோம். இப்போ நமக்கு அப்பியர், ஃபேட், ஃப்ளை இன் அப்படிலாம் இருக்குல்ல. இப்போ ஃப்ளை இன் சொல்லி கிளிக் பண்ணோம் வச்சுக்கலாம், எப்படி வரும்ன்றது இந்த மாதிரி காமிக்கும். ஃப்ளை இன் சொல்லி வரும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணோம், செகண்ட்ல என்ன பண்ணோம், தேர்ட்ல என்ன பண்ணோம்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை என்ன பண்ணணும், அனிமேஷன்ல போயிட்டு நேராக இந்த அனிமேஷன் பேன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. அனிமேஷன் பேன் கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிளே அப்படின்னு சொல்லி பிக்சர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் க்ரோ அண்ட் டர்ன்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட்ல போயிட்டா என்ன பண்ணும், இது வந்து ஜஸ்ட் என்ன வீல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். எப்படி ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ 3வது பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து அனிமேஷன் செட் ஆயிருன்னு அர்த்தம். ஸ்டார் 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 ஆயிருக்கு. 4வது அனிமேஷன் இல்லை, இந்த ஸ்டார் எதுவும் இல்லை பாருங்க. ஸோ இந்த ஸ்டார்லாம் வந்து அனிமேஷன் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். இந்த ஸ்லைட்ல பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, ஸ்லைட் நம்பர் 1 அனிமேஷனா இருக்கு, ஸ்லைட் நம்பர் 2 அனிமேஷனா இருக்கு, ஸ்லைட் நம்பர் 3 அனிமேஷனா இருக்கு, ஸ்லைட் நம்பர் 4ம் 5ம் அனிமேஷன் ஆகல. ஸோ ஸ்லைட் நம்பர் 4ல கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், இந்த பிக்சர் மேல ஃபுல்லா கிளிக் பண்றோம். இதுல போயிட்டு இப்போ பவுன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகே, பவுன்ஸ் சொல்லி கொடுக்குறோம். அடுத்தது 5வதுல போயிட்டு இந்த டேட்டா வந்து என்ன பண்ண போறோம், இப்போ இதுல போயிட்டு அனிமேஷன்ல போயிட்டு கிளிக் பண்றோம். இந்த பிக்சர் நம்ம கிளிக் பண்ணாதனால அந்த அனிமேஷன் எதுவுமே வந்து எனேபிள் ஆகல. தெரியுதுங்களா உங்களுக்கு, எதுவுமே கிரீன் கலர்ல வரல. ஸோ பிக்சர் மேல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சுன்னா அனிமேஷன் எனேபிள் ஆகி இங்க அடுத்தது வந்து ஸ்வைவல்னு சொல்லி ஒன்று கொடுக்கலாம். எப்படி இந்த மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ரைட். ஸோ இப்போ போயிட்டு நம்ம அனிமேஷன் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு 1 போயிடுங்க. இந்த இடத்துல வந்து நேராக வந்து ஸ்லைடு ஸ்டோன் இருக்கு. இங்க கீழே பாருங்க, ஸ்லைடு ஷோன்னு இருக்கு, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தெரியுது இல்லையா. இதை கிளிக் பண்ணிச்சுன்னா ஸ்லைட் ஷோ வரும். இல்லைன்னா நீங்க போயிட்டு என்ன பண்ணுவோம், ஸ்லைட் ஷோன்னு மெயின் மெனுல இருக்கு. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஃப்ரம் பிகினிங் தான் கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். வேற எதுவும் கிளிக் பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஃப்ரம் பிகினிங். அப்புறமா நீங்க அட்வான்ஸ் சமயத்தில் வந்து பிபிடி பற்றி லேர்ன் பண்ணால் அதுக்கப்புறம் நான் பரவாயில்ல வீடியோ போடுறேன். ஸோ ஃப்ரம் பிகினிங் அப்படின்றது தான் இந்த இடத்துலையும் ஆப்ரேட் ஆகும், இங்கேயும் ஆப்ரேட் ஆகும். ஓகே, நம்ம ஃப்ரம் பிகினிங்கிறத இங்கே கிளிக் பண்ணலாம். இப்போ கிளிக் பண்ணியாச்சு, பிளாங்காக இருக்கு இல்லையா. ஜஸ்ட் ஒன்றுனா நம்ம மவுஸ் கிளிக் பண்ணலாம், இல்லைனா என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், வீல் ஆகுது. சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 2025. அடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன், 2வது ஸ்க்ரீன் வந்துருச்சு. 2வது ஸ்க்ரீனில் இப்போது வந்து 3வது ப்ரெஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணாதான் வரும். இப்போ வந்து க்ரோ அண்ட் டர்ன் அப்படின்ற அனிமேஷனாக இருக்கு. ஸோ ஈஸ்ட் சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, ப்ரௌன் கலர்ல இருக்கிறது தான் நமக்கு கரெக்டாக வந்து என்ன இருக்கு, 500 கிட்டத்தில் வந்திருக்கு இல்லையா. ஸோ 500 கிட்டத்தில் வந்திருக்குன்னா இந்த இடத்துல போய் பார்த்துட்டு ஆகஸ்ட்ல 512 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது இதுவும் இந்த டார்க் ப்ளூ இல்லையா, இதுவும் வந்து 500 பக்கத்தில் இருக்கு. அது வந்து சம் ஆஃப் அக்டோபர் 499 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த டேபிள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி கிராஃப் நீங்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்க எக்ஸல் தான், பிபிடி கிடையாது. ஓகே, எக்ஸல்ல இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா எங்கெங்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். இப்போ நம்ம கத்துக்கிட்டது கன்சாலிடேட் பண்றது, 12 டேபிள்ல இருக்கிறத எப்படி கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். பட் நம்ம கொஞ்சம் டிவியேட் ஆகி பிபிடி வரைக்கும் போயிருக்கிறோம். பிபிடியும் நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்க கமெண்ட் எழுதணும். ஓகே, கமெண்ட் எழுதிங்கன்னா மட்டும் தான் நான் வந்து வீடியோ போடுவேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து அடுத்த ஸ்லைடு வருது. இந்த ஸ்லைடு கீழே இருந்து ஃப்ளை இன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, நார்த்துக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு வரேன். இப்போ பவுன்ஸ் ஆகுது, டக் டக் டக்குன்னு வந்து பார்த்தீங்களா, பவுன்ஸ் ஆகுது. அடுத்தது என்ன பார்க்கணும், ஈஸ் ஸ்விங் ஆகி வருது. புரியுதுங்களா. ஸோ இந்த 5 ஸ்லைட்லேயும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அனிமேஷன் கொடுத்துருக்கோம். என்ன அனிமேஷன் வந்து கொடுக்குறோன்றது இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ 5ஐயும் சேர்த்து ஒரே அனிமேஷன்ல வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ அதை எப்படி பண்றது, இப்போ நான் வந்து இதை கட் பண்றேன். 2வது ஸ்லைட் 3வது ஸ்லைட்ல உண்டானதை டேட்டா எடுத்துட்டு என்ன பண்றேன், இதை கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து என்ன பண்றேன், ஈஸ்ட்னு தெரியுது இல்லையா, ஈஸ்ட்னு தெரிஞ்சுட்டு அப்படியே மறுபடியும் அது மேல பேஸ் பண்றேன் நார்த். இப்போ நார்த் இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு 2 அனிமேஷன் இந்த இடத்துல ரைட் சைடு அனிமேஷன் பேனல பாருங்க, பிக்சர் 2ன்னு சொல்லி ஒன்று வருது, பிக்சர் 3ன்னு சொல்லி ஒன்று வருது. ஓகே, அடுத்தது இது 4வது ஸ்லைட்ல உண்டானதை பிக்சர் எடுத்து கட் பண்ணிட்டு அப்படியே மேலே கொண்டே போட்டு இந்த இடத்துல போடலாம்.
இப்போ இது வந்து பிக்சர் 4 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கு. அடுத்து 5வது ஸ்லைட்ல செலக்ட் பண்றீங்க. அந்த பிக்சரை வந்து கட் பண்றேன். கண்ட்ரோல் எக்ஸ் போட்டு 2வது ஸ்லைட்ல போயிட்டு அது மேல அப்படியே பேஸ்ட் பண்றேன். இப்போ 4 ஸ்லைடும் வந்து ஒரே இடத்துல வந்திருக்கு. 4 ஸ்லைடு இல்ல, 4 பிக்சரும் ஒரே ஸ்லைட்ல கொண்டு வந்துட்டோம். ஸ்லைட் நம்பர் 2 அப்படின்னு போட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்லைட் ஷோவில் போயிட்டு ஃப்ரம் பிகினிங் சொல்லி கொடுத்துடலாம். நம்ம கன்சாலிடேட் பண்ண எக்ஸல் ஷீட்ல இருந்தா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, எக்ஸல் ஷீட்ல இருந்து காப்பி பண்ணி கொண்டு வந்துருக்கோம். நீங்க கன்சாலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பிபிடி கிரியேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஸ்லைட் ஷோ வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதெல்லாம் பண்ண வைக்கலாம். அதுக்கு நீங்க ப்ராம்ப்ட் எழுதணும். இது வந்து பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணணும். ஓகே, ப்ராஜெக்ட் பண்றதுக்குன்னா நீங்க வந்து லேர்ன் பண்றதுக்கு ஏஐ டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா என்னை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணுன்றது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பெய்டு பேசிஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்திருக்கு சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ். என்ன இருக்கு, வீலிங் ஆயிருக்கு. வீலிங் அப்படின்ற அனிமேஷன். ரெண்டாவது வந்து 2வது ஸ்லைட்ல 4 ஸ்லைடு வரப்போகுது. 4 பிக்சர், 4 ஸ்லைடுல 4 பிக்சர். 2வது ஸ்லைட்ல 4 பிக்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிக்சர் அனிமேஷன் என்ன இருக்கு, க்ரோ அண்ட் டர்ன் அப்படின்ற அனிமேஷன் யூஸ் ஆயிருக்கு. ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரியுது இல்லையா? அடுத்தது என்னாவது, ஈஸ்ட்டுக்கு மேல நார்த் வந்து ஃப்ளை இன், கீழே இருந்து மேல ஃப்ளை இன் ஆச்சு. அடுத்தது பவுன்ஸ், பவுன்ஸ் ஆச்சு பார்த்தீங்களா, சவுத், அது வந்து ஒரு அனிமேஷன். அடுத்து என்ன பண்ணுறோம், ஸ்வைவல், அப்படியே ஜஸ்ட் சுழண்டு வருது. அடுத்தது 3வது ஸ்லைடு நத்திங் இஸ் சார், 4வது ஸ்லைடு நத்திங் இஸ் சார், 5வது ஸ்லைடு நத்திங் இஸ் சார், 6வது வந்து எண்ட். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய என்னது நம்மளோட எய்ம் அப்படின்னாச்சுன்னா, கன்சாலிடேட் ஐடென்டிக்கல் டேட்டா ஃப்ரம் 12 செப்பரேட் டேபிள்ஸ் டு 1 டேபிள் பண்ணியாச்சு இல்லையா? மேக் பிவட் டேபிள் அண்ட் சார்ட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு போனஸ் என்ன பண்ணியிருக்கிறேன், பிபிடியில் எப்படி அதை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்ம பிவட் டேபிளில் போயிட்டு ஃபில்டர் பண்ணுறது, இல்லைனா சார்ட்டில் போயிட்டு எப்படி ஃபில்டர் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அங்கே போட்டுக்கிறேன், ஃபில்டர் ஃப்ரம் ஃபில்டர் ரீஜியன் ஃப்ரம் பிவட் டேபிள், அப்புறம் டைரக்டா சார்ட். இதுதான் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்தது நம்ம பிபிடியும் பார்த்துட்டோம். பிபிடியை பற்றி உங்களுக்கு வந்து நல்லா டீட்டெயில் வந்து உங்களுக்கு எக்ஸலில் வந்து நீங்கள் 12 டேட்டா என்டர் பண்ணால் போதும். ஜனவரி சேல்ஸ் வேல்யூ, பிப்ரவரி சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டு டிசம்பர் வரைக்கும் 12 சேல்ஸ் டேட்டா என்டர் பண்ண உடனே ஒரு பர்டிகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா மேக்ரோ வந்து நம்ம கோடு எழுதணும். ஓகே, அந்த கோடு எழுதிட்டு என்ன பண்ணணும், அந்த கோடை நீங்கள் வந்து பர்டிகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிபிடி ஃபைல் கிரியேட் ஆகும். ஃபைல் கிரியேட் ஆகி 2 ஸ்லைடு வரும். 2 ஸ்லைடில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 2025 2026 வந்திருக்கும். அடுத்து ஒரே ஸ்லைடில் இந்த 4 பிக்சர் வந்து பேஸ்ட் ஆகி அதுக்கு உண்டான அனிமேஷன் என்ன மாதிரி வேணுமோ அதெல்லாம் கொடுத்து நம்ம கொண்டு வரைக்கலாம். இதுக்கு ப்ராம்ப்ட் நம்ம பார்த்ததை அப்படியே ப்ராம்ப்டாக எழுதணும், அவ்வளோதான். இது வந்து பெரிய ப்ராஜெக்ட்னால பெய்டு பேசிஸ் தான் சொல்லித்தர முடியும், ஃப்ரீயாக சொல்லித்தர முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து கமெண்ட்ல கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனல் டிபி ஏபிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக கேளுங்க. அதுக்கு உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, யூடியூப் வந்து சைன் இன் அப்படின்னு கேட்குது, சைன் இன் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் சைன் இன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், யூடியூப்ல போயிட்டு சைன் இன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஜிமெயில் ஐடி வேணும். ஜிமெயில் ஐடி என்ன வேணும்னா, எப்படி கிரியேட் பண்ணணும்னா, கூகுளில் போயிட்டு ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது பார்த்துட்டு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. நேராக யூடியூப்க்கு திரும்ப வாங்க, சைன்இன் பண்ணுங்க. உங்க ஜிமெயில் ஐடியை கொடுத்து சைன்இன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு டைம் தான் நீங்கள் பண்ணணும், திரும்ப திரும்ப பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் நான் வந்து இது வரைக்கும் 140 வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு எந்தெந்த வீடியோ தேவையோ அதெல்லாம் பார்த்துட்டு அதில் போயிட்டு என்ன பண்ணணும், ப்ரெஸ் தி சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ஒரு டைம் தான் பண்ணுவீங்க. ஏதாவது 140 டைம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனா ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோக்கு வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோ ஃபுல்லா தரவை பார்த்தீங்கன்னா வந்து இந்த முழுசா உங்களுக்கு புரியும். ஓகே, நீங்க முழுசா எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்றத தரவை பார்த்துட்டு ஏதாவது டவுட் கேட்கணும். நீங்க டவுட் வந்து கமெண்ட்ல எழுதணும். யாருமே இது வரைக்கும் ஒருத்தர் கூட கமெண்ட் எழுதல. ஸோ நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு தமிழ்ல ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ என்னை மாதிரி தமிழ் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்குலாம் நீங்க என்ன பண்ணணும், கமெண்ட் எழுதணும். இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு, இதை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதே மாதிரி எனக்கும் எனர்ஜெட்டிக் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில இருக்கிறேன். அதனால கமெண்ட் தயவு செஞ்சு எழுதுவீங்களா இன்னிலிருந்து? ஓகே, தேங்க்யூ. கமெண்ட் எழுதுங்க. அது மாதிரி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க.
வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு சப்போஸ் போர் அடிக்குதுன்னு என்ன பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு காஃபி எடுத்து குடிக்க உட்காடுறீங்க இல்லையா, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். சும்மா கடகடன்னு அப்படியே ஃபுல்லாக ஒரு 20 நிமிஷம் வீடியோ உடனே 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உங்களோட மற்ற டாஸ்கையும் பார்த்துட்டு இடையில வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாஸ்க் வரலையே அப்போ பாருங்க. அப்போ என்ன ஆகும், 20 நிமிஷமா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. எல்லா டவுட்டும் உங்களுக்கு நிறைய டவுட் உங்களுக்கு கிளியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது இடத்துல பர்டிகுலர் இடத்துல டவுட் வருதுன்னா நோட் பண்ணிட்டு உடனே அதில் கமெண்ட் எழுதுங்க. இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதிட்டு அப்புறமா தனியாக கூட கமெண்ட் எழுதி அனுப்பிச்சுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.